சீரி பலகா மறக்க மனம் கூடுதில்லையே மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்சவர்ணம் மடியிலே ஊஞ்சல் போட மானேவா இஞ்சி ஈடு பலகா வஞ்ச சேவ பலகா கல்ல சீடி பலகா மறக்க மனம் கூடுதில்லையே. பாட்டு கச்சேரிலாம் நடக்கும் போலயே. இடியப்பம் தான் தெரியல. ஏங்க சும்மா பாடிட்டு இருந்தேன், ஒத்தையில இருந்து மாவரைக்கம்ல பொழுது வேண்டாமா, ஆனா சும்மா பாடிட்டு அரைச்சிட்டடனே. ஏன் சொலக்கிளி கல்லுல போட்டு ஆட்டிட்டு எடுக்க, வீட்டுலதான் கிரைண்டர் இருக்குல்ல, அதுல போட வேண்டியதானே. இதுல போட்டு எவ்வளவு நேரம் ஆட்டி எடுக்கிறது? இவனுக்கு ஏற்கனவே நடுவேதனைன்னு சொல்லிட்டு கிடந்த பிறகு கல்லுல போட்டு ஆட்டி உடம்பு முடியாம வந்துட போகுது. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடக்க? இங்க காலையில இருந்து கரண்ட் கிடையாதுல்ல, பிறகு என்னச்சு அரிசி போட்டு வச்சாச்சு, ஒரு மாதிரி புளிச்ச வாடை அடிக்க ஆரம்பிச்சுட்டு அதான் அந்த கல்லுல போட்டு ஆட்டுவோமேனு பாதி அரைச்சிட்டேன், பிறகு கரண்ட் வந்துட்டு சரி பாதி அரைச்சிட்டோம்ல, முழுசையும் அரைச்சிட்டு எந்திப்போமேனு கிடந்து ஆட்டிட்டு கிடக்கேன். சரி சொலக்கிளி பார்த்து அற முடியலன்னா கிரைண்டர்ல போட்டுட்டு அந்தாலும் ஓடிட்டு இருக்கும்ல, சத்த இருக்கலாம்ல உனக்கு. என்னத்துக்கு இதுல போட்டு ஆட்டி கை காலும் வலி வந்துடாம நான் வேணா போட்டு அரைச்சு தரவா? வேண்டாங்க, நான் அரைச்சுக்கிட்டேன். எங்க போறீங்களோ? ஆமா சொலக்கிளி, வேலை பாக்குற இடத்துல இருந்து போன் பட்டாவ கொஞ்சம் வேலை இருக்கான், போய் பார்த்து கொடுத்துட்டு வரேன்னு. வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இந்த பிள்ளைல தானே வீட்டுல கிடக்காளுவ, அவளுதான் பண்ணிட்டு கிடந்தாளுவ. அவள்கிட்ட கேளுங்க என்ன வேணும், அவளுக்கு சொல்லியதான் வாங்கிட்டு வாங்குங்க. சரி சொலக்கிளி. ரெண்டு என்ன செய்யுது, இன்னும் உறங்கிட்டு தான் கிடக்காளுவோ? இல்ல பிள்ளைகள் ரெண்டு எலும்பி டிவி பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியங்க, பிள்ளைகள் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாலும் ஒரு வேலை பார்த்து தர மாட்டேங்க. அவ எல்ல நீங்க கொடுக்க செல்லன்னா கொஞ்ச நாள் அவள அதட்டி என்ன ஏதுன்னு கேட்கலாம். நான் இப்ப இந்த மாவை ஆட்டிட்டு வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் பார்க்கணும். பாத்திரம் நான் கழுவி வச்சுட்டேன் சொலக்கிளி, நிறைய கிடந்துச்சா. சரி பாவம் நீ ஒத்தையில இருந்து கழுவுவேன்னு அவ்வளவு பார்த்துட்டு கழுவி வச்சுட்டேன். காப்பி எங்க அம்மைக்கு போட்டு வச்சுட்டேன். பிள்ளைகளுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன், உனக்கும் தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. லீவ்ல பிள்ளைகள் வெளியிலயும் போய் விளையாட முடியாது, அவ்வளவு பாட்டுக்கு என்னத்தினாலும் செஞ்சுட்டு இருக்காளுவ, நீ ஏசிட்டே இருக்காத. நீங்களா பாத்திரம் கழுவி உங்க அம்மா ஒண்ணும் சொல்லலையா? பாத்துருந்தா இந்நேரம் ஆடிருப்பாவளே. எங்க அம்மா எங்கேயும் வெளியில போயிட்டாவ சொலக்கிளி, வீட்டுல இல்ல. சரி நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து அரைச்சிட்டு உள்ள போ. சரிங்க. இந்த பிள்ளைகிட்ட வீட்டை மட்டும் கொஞ்சம் ஒதுங்க வச்சு தூத்து விட சொல்லுங்க. சரி சொலக்கிளி, சொல்லிட்டு போறேன். நம்ம வீட்டாருக்கு நம்ம வேற எவ்வளவு பாசம், இப்படி இருந்தாலே போதுமே. காசு பணம் துட்டெல்லாம் என்னத்துக்கு, இப்படி பாசமா ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சோளக்கிளி என்ன டீ கல்லுல போட்டு மாவாட்டிட்டு கிடக்க, கிரைண்டர் இல்லையோ? ஏக்கா லட்சுமிக்கா வாங்கக்கா, கிரைண்டர்ல நல்லாதாங்க இருக்கு. காலையில இருந்து கரண்ட் போய் வந்துட்டு இருந்துச்சுல, அந்த அரிசி நனையப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா கல்லுல நாள் இருந்து ஆட்டிடுவோமேனு கொஞ்ச நேரம் போட்டு ஆட்டிட்டு இருந்தேன், அந்த காட்டு வந்துட்டு சரி பாதியை போட்டதுல என்னது எந்திக்கன்ட்டு கிடந்து ஆட்டிட்டு கிடக்கீங்க. வாங்க. இப்பதான் டீ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, சரி பீடி சுத்துவோமேனு தட்டத்திட்டு வந்தேன். இருங்க கைதுல சாப்பாடுலாம் பார்த்துட்டே சொலக்கிளி. சோறுங்கறி வச்சுட்டேங்க. காலையில தோல இந்த பிள்ளைகள் உறங்கிட்டு கிடந்துச்சு, சரி எந்திரிச்சக்கப்புறம் தோசை சுட்டு கொடுக்கலாமே மாவு எடுத்து வச்சிருந்தேன். நான் அது போல இங்கிட்ட ஆட்ட வந்துட்டேன்னா அவியதான் தோசை சுட்டு கொடுத்துருக்கா அந்த பிள்ளைகளுக்கு. அப்படியா டீ? உங்க மாமியாதுல இருந்து கதை விட்டுட்டு இருந்துச்சு. ஆமா கைவிய சொன்னாவ போயிட்டுன்னு. வீட்டுல இருந்து ஒரே காப்பி காப்பி காப்பின்னு 24 மணி நேரம் இந்த காப்பியை தான் குடிச்சிட்டு கிடக்கு. வெளியில போனாவது கொஞ்ச நேரம் மறந்து இருக்குங்க. எல்லாம் காப்பி போட்டு குடுக்கறதுக்கு மொடபடின்னு நினைக்காவ. சுகர் கிடக்குங்க 400க்கு மேல என்னாவது ஒண்ணு ஆயிட்டுன்னா என்னதானே சொல்லுவாவ. காப்பியை போட்டு போட்டு கொடுத்து கொண்டுட்டான் பாவ. என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த பேரை சொன்னாலும் கேட்க மாட்டேங்காவ. ஒரு கையிலுக்கு சொல்லவா வேணும்? கேட்க பணத்துக்கு அந்த எதுவும் சொன்னாவளா? ஏன் சொலகிலி ஏன் கொடுமையெல்லாம் கேட்காவி என்னத்த சொல்ல போறாவ? எங்கேயாவது வாங்கி கொடுத்தோம்னா அதையும் குடிச்சுக்கிட்டு சுத்துவாவ. சரி நீங்க கவலைப்படாதீங்க, சாயங்காலம் போல நிறைய வாங்கிட்டு போங்க, நான் தாரேன். உன் பேர்லயே அடவு வச்சு தாமிட்டி பிறகு நான் பைசா திரும்ப நீ திருப்பிக்கிடலாம்ல. சரிக்கா, எப்படினாலும் செய்வோம். சே, ஓ நாத்து நகர் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. 10 பைசா தர மாட்டேங்களாட்டி. ஏக்கா அவ சாப்பிட்ட கையிலே காக்க ஓட்ட மாட்டா. நான் நேத்தையே நினைச்சு அவள்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். சரி பிறகு நீங்க சொன்னதான் சரி கேட்டு பாப்போமேன்னு கேட்டேன். ஒரு ஆளுகளுக்கு உதவாம இப்படி இருக்கா பாரு, நம்ம கூடயே தெரியாத நம்மளுக்கு உதவியே செய்ய மாட்டேங்காட்டி. எல்லாரும் ஒரு போல இருக்க முடியுமாக்கா? எங்க வீட்டு அரவியா என்ன வாங்கினாலும் அவ பிள்ளைக்கும் சேர்த்துதான் வாங்குவா பாத்துக்குங்க. ஆனா அவ ஒரு நாள் கூட என் பிள்ளைகளுக்கு செஞ்சதே கிடையாது. அத்தகாரி தானே, ஒரு அண்ணன் தானே இருக்கா, அண்ணன் பிள்ளைகள் தானே. ஒரு பாசமா ஏதாவது வாங்கிட்டு கொடுப்போம் வச்சு நீ எதுவும் செய்ய மாட்டா. ஒரு மீன் வாங்கினாலும் ஒரு ஆட்டுக்கறி என்ன வாங்கினாலும் அவ வீட்டளவு வாங்கி குழம்பு வச்சு கறி வச்சு சாப்பிட்டுக்கிடுவா. ஆனா இங்க எனக்கு 1/2 கிலோ வேணும்னா அவக்கு 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டு அவைய அண்ணன் நிப்பாவ. சே, என்ன பொம்பளையோ. ஏக்கா இதுல இருந்துக்கிடுங்க, மாவை கொண்டு உள்ள வச்சுட்டு நானும் பீடி தட்டு எடுத்துட்டு வரேங்க. இந்த பிள்ளைல காலில் எந்திரிச்சிருந்து டிவியை பார்த்துட்டு இருக்காளுவலாம். வீட்டை தூத்துப்பட சொல்லிட்டு வாரேன். சரி சோளக்கிளி, இது இந்த மாவை பாத்துக்கிடுங்க, பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். என்னக்கா காக்கா கொத்தி ஓட்டுறாம. போ சோளக்கிளி, நான் பாத்துக்கிட்டேன்.
உங்க விஜய் உயிர் என்ன வரன தொண்டடிச்சு செத்துறாத அதான் பாட முடியலன்னு பெற வேணாம் சும்மா இரு ஏமாடே நான் தானே பாடிட்டு இருக்கேன் உனக்கு என்ன நான் தானே கேக்குறேன் ஏன் காது தானே கேக்குது காது வலிக்குமா காது வலிக்குனா பஞ்சு எடுத்து அடைச்சுக்கிடு ஏடி ஏடி சத்யா ஜோனி என்னத்துக்கு இப்படி அலறியா என்னைக்கு அலறாம இருந்திருக்கா நம்ம அம்மா ஏடி இன்னும் டிவிக்கு முன்னாடி இருக்கீங்களா எம்மா ஏன் இப்படி கடந்து அலறியா ஏடி நீங்கள பிள்ளைகளா ச்சே மனசாட்சி இல்லாதவளோ கொஞ்சமாவது தாய் தப்பு மேல பாசம் இருக்கான்னு பாருங்க பிள்ளைகளுக்கு வேலைக்கு வர மனுஷன் பாத்திரங்களை தோசை சுட்டு வந்துட்டு போறாவ நான் கடந்து கரண்ட் இல்லைன்னு வெளில கையில கடந்து மாவாட்டிட்டு இருக்கேன் ஒரு எந்த சமயம் ஒரு சாப்பிட்டாமே வீட தூத்து போடுவோம் என்னத்தினாலும் செய்யாளுவளா போடிய துணியனாலும் நினைச்சு போடியாவளா இம்மா ஏமா இப்பதானே எந்திரிச்சா கொஞ்ச நேரம் இருக்காம பிறகு செய்வோம்லம்மா எப்ப செய்ய இப்ப மணி 12 ஆயிட்டு எப்ப வீடு தூத்து போடுவியா ஒரு வேளை சொன்னதான் தேவையோ இப்படியே இந்த டிவி பார்த்துட்டு கிடங்கட்டி டிவி எடுத்து ஒரு நாள் சுக்கு உடைச்சு அடுப்புல வச்சு எரிச்சு முடியே பிள்ளைகள் ஊர்ல அவ்வளவும் பிள்ளைகள் இருக்கு லீவ் விட்டுட்டு அந்த பூமாரி பிள்ளைலாம் பாரு மாட்டுக்கு புல்லு வெட்டியது மாட்டை குளிப்பாட்டியது பால் வீடு கொண்டு ஊத்தியது என்னென்ன வேலையில பாக்கா உங்களோட 2-3 வயசு சின்ன பிள்ளை தானே அவளை பார்த்து கத்துக்கிடுங்கட்டி காலையில எந்திக்க அளவு பல்லு கூட தேய்க்கலான்னு தெரியல இந்த டிவி முன்னதாமா இருக்காளுவ ஒரு வேலைக்கு அம்மைக்கு ஏதாவது வேணுமா வேண்டாமான்னு எதுனாலும் கேட்டு செஞ்சு தருவோம் ஒரு கூறும் கிடையாது கூறு இல்லாத பிள்ளைகள் இதுகளை நானும் தானே பெத்து விட்டுருக்கேன் எட்டி பீடிச்சுதான் வரேன் வாரதுக்குள்ள வீடெல்லாம் தூத்து போட்டு நல்லா தொடச்சு வச்சிருக்கிய இல்லைன்னையே அவ்வளவுதான் வாரியில் எடுத்து வரி வரியா போட்டுருவேன் நடுவுல எல்லாம் கெட்ட எரிச்சல் வருது டிவி முதல்ல அமர்த்தி படி இந்த டிவி ஃபேனுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் வாய் இருந்துச்சுருவே என்னை விட அது நம்பி உங்களை எல்லாம் யாசும் எப்ப பாரு இந்த டிவியும் ஃபேனும் தான் ஊர்ல அவ்வளவு பிள்ளைகள் என்னென்ன செஞ்சுட்டு கிடக்கு நான் பெத்துப்பட்டது ரெண்டு இந்த டிவியே கெதின்னு கெட்டி பிடிச்சிட்டு கிடக்காளுவ எம்மா படன்னு இந்த சரடி வச்ச மாதிரி வெடிச்சு தள்ளிட்டு போறா ஏதோ நல்ல குணம் காலையிலேயே யாசிட்டு மட்டும் போயிட்டா இல்லைன்னு அடிச்சான்னு வைவேன் அம்மா ஏட்டி நீ வீட்டை தூத்து போடு நான் போய் பாத்திரம் எது இருந்தா கழுவி போடியேன் நல்ல விவரம் இப்பதானே சொல்லிட்டு போனாவே அப்பா பாத்திரங்களை வச்சுட்டு போயிட்டு நம்ம தானே சொன்ன பாத்திரம் எல்லாம் சும்மா நீ அடுப்படியில போய் நின்னுட்டு என்ன மட்டும் தூத்து போட சொல்லி என்னட்டி அந்த ரூம் எல்லாம் தூத்து போடு நீ இந்த ஹாலை தூத்து போடு வேணா நான் ரூமை தூத்து போடு நீ இங்க தூத்து போடு என்னத்தினாலும் செய் சத்தியா சொக்க வைக்கும் சத்தியா வீடு தூக்க போற இப்ப சத்தியா பைத்தியம் இந்த வாரியில எங்க போட்டு வச்சிருக்க வாரியில் போட்டு இடமா தெரியாம கிடக்கு அலமாரில வச்சு பூட்டி இருக்கேன் போய் பாருங்க எம்மா என்ன கேட்டா அலறதான் செய்யா ஏக்கா சாம்பியக்கா மீன் கறவை வந்தா கொஞ்சம் சொல்லுங்கக்கா என்ன சின்ன பொண்ணு பொது சேவையெல்லாம் நடக்கு எங்க செல்வி எங்க மாமியா தான் காலையில எந்திரிச்சு இந்த ரோடு வரைக்கும் தூத்துட்டாதானே மனசே நிம்மதியா இருக்கும் அதான் சரின்னு தூத்து போட்டு கிடக்கேன் நீ வீட்டுல உள்ள வேலை பார்த்துட்டியா பேரவு உனக்கு எங்க வீட்டோட பக்கத்துல உங்க மைனி இருக்காவோ உங்க அம்மா பக்கத்துல இருக்கு எல்லாம் சோறுங்கறி எல்லாம் பார்த்து தந்துருவாவ நீ இப்படியே லாந்திட்டு இருப்ப எங்க சின்ன பொண்ணு இன்னைக்கு நான் தான் சோறு வாங்கி கறி வச்சேன் எங்க அண்ணி கறி இன்னைக்கு காலையில லேட்டா தான் எழும்பிருப்பா போல நான் அந்த பக்கமே போகல எனக்கு இந்த புளி சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணும் போல இருந்துச்சு அந்த நானே கிண்டி சாப்பிட்டோம்டி சரி ரேஷன் கடைக்கு போறோம் வாரியா யார் போறிய நீ யார்ட்டையும் சொல்லல சின்ன பொண்ணு இங்குடி கடைக்கு வந்தேன் அதன் சரி உன்கிட்ட கேட்டு போவோம் அந்தால நீ வாரேன்னு சொன்னா அவையிலையும் கூப்பிடுவோமேன்னு பார்த்தேன் வாரியா போயிட்டு வருவான் ஏட்டி எல்லா பொருளும் தராவல அப்படிதான் சின்ன பொண்ணு சொன்னாவ வா போய் பாப்போம் சரி இதுல நின்னுக்கிடு பை எடுத்துட்டு வாரேன்னு சரிடி சின்ன பொண்ணு எவ்வளவு ஜாலியா அலைவா ஊரையே பேசியே மயக்கிடுவா அவளையே அவன் மாமியாருக்கு என்ன பயக்கா நல்ல வேலைக்கு நம்மளுக்குலாம் மாமி இல்லாம பண்ணது உயிரோட இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் என்ன பாடுபடுத்திருப்பாளோ எம்மாடியோ நல்ல வேலைக்கு எங்க அம்மா மாமி எல்லாத விடா பார்த்து கட்டி கொடுத்துட்டா சந்தன இப்ப பீடியெல்லாம் சுத்தது கிடையாதாமே ஆமட்டையும் முவங்காரனும் சத்தம் போட்டே கிடக்கும் அந்த பீடியெல்லாம் சுத்தாத வைக்காதுன்னு ஒரே ஏச்சு பத்துக்க இருந்து நடுவேதனை எடுக்கும் அதனால வீட்டுல சும்மா இருங்க நான் பாத்துக்கிடியேன்னு சத்தம் போடியான் அதான் இப்ப பீடியெல்லாம் சுத்தியது கிடையாது சே உனக்கு வாச்ச மருமகளும் உனக்கு மச்ச மைய மாதிரி யாருக்கு வாக்கிது உன் மருமக ஒன்னும் சொல்ல மாட்டா அவ்வளோ வேலையும் படபடான்னு என்ன அழகா பாக்கியா அவளை மாதிரி ஊர்ல பொறுப்பான பொம்பளை எங்க இருக்கு சொல்லி வைப்போம் அவ்வளவு அழகான மருமவ நல்ல பாசமான மவன் உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கட்டி ஜாயம்மா இப்படியே கண்ணுபட்டு ஆவாம ஆக்கிடுவாளுவ குடும்பத்தை சாப்பிட்டியாட்டி சாப்பிட்டு தாண்டி வந்தேன் தோசை சுட்டுருந்தா ரெண்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டு தான் அந்த பீடி திட்டு வந்தேன் இங்கே வந்து இருந்தாதான் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு காத்து வருது பத்துக்கா வீட்டுல இருந்தா சூடு அவீதம்டி இம்மா என்னம்மா இங்க வந்திருக்க இம்மா எங்க வர சும்மா வீட்டுல தான்ட்டி பொழுதே போக மாட்டேங்குது அந்த அளவு ஒத்தையில இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசி எடுத்து இருப்போமே நீங்க வந்து இருந்தேன்
எங்க மக்களே போற? ஏமா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம். சும்மா தானே இருக்கோம். ரேஷன் கடைக்கு போனோம்னா இப்ப ஆரம்பத்திலேயே போனா பொருள் எல்லாம் கிடைக்கும். ஆயில், பருப்பு, சீனி எல்லாம் வாங்கிட்டு வரலாம். எதுக்கு இப்படி இந்த வெயில கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்க? வீட்டுல இருக்கனே நம்ம மாப்பிள்ளையே போக சொல்ல வேண்டியதுன்னு இல்லைன்னா உன் மைனிகாரி போவா. அந்த ஆளை பைய கொடுத்து விடு. அவ வருஷ பக்கத்துல வந்து உங்க வீட்டாரையில போன் பட சொல்லு. அந்த அளவு மாப்பிள்ளைய போய் வாங்கிட்டு சொல்லிட்டு என்னத்துக்கு இப்படி வெயில கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்க? மகன்னா வெயில கிடந்து அலையுதாங்க. மருமவளை மட்டும் போக சொல்லுதா வேறு. அவளுக்கு பொன் குடம், அடுத்த வீணா மண் குடம். எம்மா எப்படி இருக்காளுவ? இவளையும் தான் அந்த தாங்குதான் அந்த மருமவா. இருக்கட்டும்மா, வேற வழியில சந்தைப்பட்டிருப்பாப்ல. அந்த ஆளை பார்த்து ஏதாவது பிடிச்சதை வாங்கிட்டு வரலாம்ல. வீட்டுல இருந்துட்டு எனக்கும் பொழுதே போக மாட்டேங்கி. இவிய கூட எல்லாம் போனோம்னா அப்படியே பேசி எடுத்து போலாம்ல. கொஞ்ச நேரம் பொழுதும் போன மாதிரி இருக்கும். அதான் போயிட்டு வருமேன்னு போறேன். வீட்டுல இருந்தா நோய் ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருக்காவமா. அதை பாரு இதை பாரு, காப்பியை போடு, வடைய சுடுன்னு ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருக்காவே. அதான் பைய வெளியில நானும் போயிட்டு வரலாம் தான் போறேன். அப்படியே டீ சரி பார்த்து போயிட்டு வா. துட்டு எது வேணும் அம்மாவோட மணி பிரஸ் கிடக்கு, அதுல இருந்து எடுத்துக்கிடு. சரிம்மா, போயிட்டு வரேன். பார்த்து போட்டி. என் மவ பாவம் பத்தியட்டி, பாவம் போல ரேஷன் கடைக்கு போறீங்க பொழுது போலன்னு. என் மருமம் ஒரு வாய்க்கு ஆக மாட்டான் பத்துக்க. இந்த பிள்ளைல எங்கனாவது வெளியில போய் கூட்டிட்டு போய் வந்து எடுத்து இருந்தா தானே நல்லா இருக்கும். எப்ப பாரு முது அப்படியே மூஞ்சில இருந்து குழவி கொண்டு ரெண்டு கொட்டுன மாதிரி தான் தெரியும். ஒரு சிரிக்க கூட மாட்டேங்க. அந்த பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பாடா இருக்கு. என் பிள்ளை பாவம் போல ரேஷன் கடைக்கு போகுது. வீட்டுல தானே கிடக்கான். அந்த பிள்ளைய வண்டியில எடுத்து கூட்டிட்டு போயிட்டு வந்தாதான் என்ன, நீ பாவம் போல அரிசியை வாங்கி தலையில தூக்கிட்டு வரும். உன் மருமவளும் நடந்தானே சந்தனம் போவா. ஆள் எப்படி இருக்கா? நல்லா கட்டுமரம் போல இருக்கா. அவ அளவா நடந்து போய் வாங்கிட்டு வந்துடும். என் பிள்ளை அப்படியா?